Good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது Proverbs chapter 13 verse 13. So Proverbs 13. So அந்த verse படிக்கிறேன். Whoever despises the word brings destruction on himself, but he who reveres the commandment will be rewarded. So whoever despises the word brings destruction on himself, but he who reveres the commandment will be rewarded. So very simple. இது நிறைய டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நான் எடுத்துகிட்டு போக ஒரு விரும்புகிற டைரெக்ஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லாமல் செகண்ட் பார்ட், ஹீ ஹூ ரிவியர்ஸ் த கமாண்ட்மெண்ட் வில் பி ரிவார்டட். ஸோ இங்கே சாலமன் என்ன சொல்ல வர்றார், ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நம்ம ரெண்டு லெவலாக பார்க்கலாம். முதல் லெவலில் என்ன சொல்லலாம்னா, ஒன்று ஆண்டவர் வார்த்தையை வெறுக்கக்கூடாது, ரெண்டாவது ஆண்டவர் வார்த்தையை நேசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆண்டவர் வார்த்தையை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சொல்கிறாரு, இட் வில் பிரிங் க்ரூயின் ஆனும். செகண்ட் லெவல் என்ன எடுத்துகிட்டு போனோன்னா, ஆண்டவர் வார்த்தையை இதே லெவலில் யார் போடலான்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடமைக்குன்னு வருவாங்க சர்ச்சுக்கு, கடமைக்குன்னு பைபிள் படிப்பாங்க. அதாவது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன்னு பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுவாங்க, ஒரு எமோஷன் இல்லாமல், ஒரு இதயம் இல்லாமல், ஒரு வேலை மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க அதை. ஸோ அவங்களே என்ன வருவாங்க, ஓவர் டிஸ்பைசஸ் த வேர்ட் ஆஃப் காட், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி, எக்ஸாக்டாக அந்த மாதிரி கேட்டகரி இல்லை. பட் தே வில் ஆல்சோ கம் டு தட். பிகாஸ் ஆப்போசிட் என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் ரிவியர்னா என்ன, ஆண்டவரோட வார்த்தையை மதித்து, ஆண்டவரோட வார்த்தையை நேசித்து, ஆண்டவரோட வார்த்தைங்களை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ரிவியர்டு. ஸோ அப்போ யாரெல்லாம் வருவா, இந்த மாதிரி கடமைக்கு இந்த மாதிரி செக்லிஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்களா சில பேர், ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும்னு, அவங்களும் என்னதில் வருவாங்க, ஃபார்மரில் தான் வருவாங்க. ஸோ இது மூலமாக நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த மாதிரி டெய்லி டிவோஷன் இருக்குது, நம்ம சர்ச் இல்லை டெய்லி ப்ரேயர் டைமு, இல்லைனா இந்த மாதிரி நிறைய நம்மளே வச்சுப்போம், வர்ஷிப் டைமோ, நம்ம பர்சனல் லைஃப்பில் சில பேர் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அதையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா, நம்ம சர்ச்சுக்கு வரது, ஏன்னா நான் நம்ம நிறைய சர்ச்சில் பார்த்தது என்னென்னா, சில பேர் வருவாங்க, சில வாட்டி லேட்டாகவும் வருவாங்க, உட்காருவாங்க, லாஸ்ட்டில் உட்காருவாங்க, பின்னாடி உட்காருவாங்க, ஆமேன்னு சொல்லிட்டோன்னே வீட்டுக்கு போய்டுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மெசேஜ்லேயே சொன்னதே தான். ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணும், கடைசியில் நாத்துமாவே கத்துற சோத்ரி சொல்லி முடிச்சிட்டோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டாட்டா பாய் பாய்னு போயிடுவாங்க. ஒரு டிஸ்கஷன் இல்லைனா ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதாவது இதான் மெசேஜா, இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி உட்காந்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சில பேர், அதான் திஸ் எக்ஸ்டென்ஸ் டு த டெய்லி டிவோஷன். ஸோ பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணுவாங்க, சில பேர் திறப்பாங்க, படிப்பாங்க, முடிஞ்சிச்சா மூடுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான், 2 நிமிஷம் 3 நிமிஷம், ஓகே ஆண்டவரே நான் படிக்கணும், கடமைக்கு முடிச்சிட்டேன். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதே கேட்டகரி தான், ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருவாங்க. பிகாஸ் Solomon is telling us to revere the word of God. அது ஆண்டவர் வார்த்தையை நேசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை லவ் பண்ணணும், அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் த வேர்ட் ஆஃப் காட். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காமல், அந்த லவ் இல்லாமல் சும்மா ஒரு கடமை மாதிரி பண்ணுறது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் இட் இஸ் த சேம். அது என்ன சொல்கிறாரு சாலமன், இதுவும் என்ன சேமு, படிக்காமல் இருக்கவங்களுக்கும் உனக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ மெயின் திங் என்ன இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை, பி டெய்லி டிவோஷனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரேயர் இருக்கலாம், இல்லைனா சர்ச்சுக்கு வரதா இருந்தால், ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அது எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணும், ஹார்ட்டில், உங்கள் ஹார்ட்டில் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். கிவ் யுவர் ஹார்ட் த ப்ரையாரிட்டி. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் பார்க்க போது, அவங்க டீம் ஜெயிக்கும் போது எவ்வளோ எமோஷன் ஆவாங்க, இல்லைனா டீம் ஒரு பால் 6 ஒரு பால் விக்கெட்னா எல்லாம் எப்படி இருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு வேதாகம் படிக்கும் போது ஒரு 10% இருக்குமா, ஆண்டவரே ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு கீன் டிசையரோட, ஆசையோடு படிப்போமா, இல்லை ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு கடமைக்காக தான் படிப்போம். ஸோ தட் இஸ் வாட் இந்த வேர்ஸ் வந்து அதுக்கு தான் வார்ன் பண்ணுது. அதாவது நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு முழு உள்ளத்தோட, ஒரு முழு இதயத்தோட, ஒரு கடமைக்கு இல்லாமல் இதெல்லாம் செய்யணும். ஸோ த மெயின் திங் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டெய்லி டிவோஷன், நம்ம சர்ச்சு, சின்ன பசங்கன்னா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்னால் அவங்க சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே என்னென்னா எப்படி எடுக்கணும்னா, நம்ம சீரியஸாக எடுக்கணும். ஒரு விளையாடாமல், ஒரு கடமைக்காக செய்ய இல்லாமல், ஒரு சீரியஸாக ஒரு முழு இதயத்தோடு பண்ணும். அதுக்கு பெஸ்ட்டு நான் நிறைய வாட்டி சொன்னதே தான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். அந்த இது இல்லைன்னா, அந்த இதயம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஆண்டவர் எதெல்லாம் கேட்குறதோட இதை கேட்டால் ஏன் ஆண்டவர் கொடுக்கும், ஆண்டவரே உங்களை ஏங்குற மாதிரி ஒரு இதயத்தை கொடுங்கன்னு கேட்டால் ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டார்.
ஸோ கண்டிப்பாக அதை கேட்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.